நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் செய்ய போகிறது பீட்ரூட் தயிர் சாதம். இது வந்து லஞ்ச் ரெசிபி. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது என்ன, பீட்ரூட்டில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள், நம்ம 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம் ரைஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெரிய வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். ஒரு பச்சை மிளகாய், பீட்ரூட் 50 கிராம், தேவையான அளவு கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வந்து சாதத்தை வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து ஒரு 40 செகண்ட் வந்து வதக்கினாலே போதும். பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே ஃப்ரை ஆனால் போதும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்சு விடுங்க. சாதத்தை வந்து இந்த மாதிரி ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். நம்ம தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தயிர் ஊற்றணும். அப்படியே ஊற்றக்கூடாது, திருத்து போன மாதிரி ஆயிரும் சாதம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து தயிர் கலவாக நம்ம ஆட் பண்ணுறோம். கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்கலாம். பீட்ரூட் சாதம் நம்ம செஞ்சுட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆறிடுச்சு. நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தயிர் ஆட் பண்ண வேண்டாம்னா இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாதி இது மட்டும் தயிர் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு தனியாக. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக போட்டிங்கன்னா பிரித்து போயிடும். அதனால் எப்போவுமே சூடாக போட வேண்டாம். மீதி இருக்கிற தயிரை நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். காலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் வந்து 1 கப், மினிமம் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் ஊற்றிட்டுனா மதியானம் சாப்பிட்றப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சுவையான பீட்ரூட் தயிர் சாதம் ரெடி. நான் பீட்ரூட் தயிர் சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.